ஹலோ டெக்கு ஃபேம். நான் ரீசெண்டாக பார்த்து ரசித்த ஒரு ஆனிமே மூவி தான் லுக் பேக். ஸோ இந்த லுக் பேக் மூவி பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ வீடியோ தான் இருக்க போகுது. இது வந்து நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். ஸோ வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த ஆனிமையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆனிமே ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்க வந்து உங்களுடைய தோற்றம் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல ஆனிமே பற்றின கண்டென்ட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஒரு பேச வீடியோக்கு இல்லாமா திஸ் இஸ் அமோட்டாக்கு. செயின்சா மேனுடைய கிரியேட்டரான டாட்சுகி ஃபுஜிமோட்டோடைய ஒரு ஒன் ஷாட் மாங்கா தான் லுக் பேக். அந்த மாங்காவோடைய அனிமே அடாப்டேஷனாக தான் இந்த அனிமே வந்திருக்கு. எனக்கே இந்த நியூஸை கேட்டது வந்து ஷாக் ஆகிட்டேன். செயின்சா மேன் கிரியேட்டர் தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட்டான அனிமே வந்து பண்ணியிருக்காரா? ஏன்னா வந்து அதுக்கு இதுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆர்ட் ஸ்டைல் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜோனர் வைஸாகவும் சரி, அந்த ஸ்டோரி வைஸாகவும் சரி, எல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஷாட் மாங்காவில் வந்து பின்னிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தரமான மாங்காக்கான ஒரு அனிமே அடாப்டேஷன் தான் லுக் பேக். இப்போ ஒரு பேசாமல் இந்த ஆனிமே எப்படி இருந்துச்சு பார்த்துடலாமா? உங்களுக்கு ஐ வாண்ட் யூ வெட் பேங்க்ரியாஸ், சைலண்ட் வாய்ஸ் போன்ற மூவி பிடிக்கும்னா இந்த ஆனிமே மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கான ஆனிமே. இந்த ஆனிமையோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா, ஃபுஜினோ அண்ட் கியோமோட்டோன்னு சொல்லக்கூடிய 2 மாங்கா ஆர்டிஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க ரைவல் மாதிரி காமிச்சிருப்பானுங்க. பட் போகும்போது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறி அவங்க 2 சேர்ந்து வந்து ஒரு மாங்கா வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு மாங்காவில் போக 2 சேர்ந்து நிறைய மாங்கா க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி வந்து அவங்களால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்விஸ்ட்டு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் வேறையாக போகுது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனிமே தான் இந்த லுக் பேக். என்னடா ஸ்டோரி இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி சிம்பிள் தான். பட் அதில் கன்வே பண்ணப்பட்ட எமோஷனை வந்து அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். நம்மளை வந்து கனெக்ட் ஆகும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆனிமேல சேடும் இருக்குது, ஹாப்பியும் இருக்குது, ஈகோவும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. டோட்டலி எல்லா எமோஷனும் கொண்ட ஒரு கலவையாக தான் இந்த ஆனிமே. இந்த சிம்பிள் ஸ்டோரிக்குள்ளே கூட அந்த ஃபுஜினோ அண்ட் கியோமோட்டோ 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டி ஒரு மாங்கா ஆர்டிஸ்டோட லைஃப் நான் இப்படி தாண்டா இருக்குன்னு வந்து அழகாக காமிச்சிருப்பானுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த ஆனிமேல. இந்த ஆனிமையோட ரன்டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல கூட நீங்கள் லேக்கை ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஆனிமே முடிஞ்ச மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் காட்டப்பட்ட அனிமேஷன் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா வந்து இந்த ஆனிமையோட ஆர்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுஜிமோட்டோ சென்சையோட இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து அனிமே அவங்க அடாப்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆனியோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய சீன்ஸை பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சு தான் கவர் பண்ணியிருப்பானுங்க. ஸோ வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து காமிச்சு நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. இப்படி குட்டி குட்டி விடயங்களை கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே கொடுக்கப்பட்ட மியூசிக், அந்த மியூசிக்கோட அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே ரசிக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மியூசிக் வைஸாகவும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணி வச்சுருந்தானுங்க. இந்த ஆனிமேல கொடுக்கப்பட்ட எல்லா விடயங்களும் பார்த்திங்கன்னா பார்க்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் அண்ட் பாராட்டக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் விடயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எனக்கு மைனஸாக தெரியல. பட் மேபி உங்களுக்கு மைனஸாக தெரியலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விஸ்ட் ஒன்று நடக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை ஒரு உள்ள இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அது வந்து திணிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் வந்து அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விடயம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மண்டையை குழப்பக்கூடிய விஷயமா இருக்கலாம். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதை தவிர்த்து பார்க்க போனோம்னா இது ஒரு பக்காவான ஆப்சல்யூட் சினிமான்னு சொல்கிற மாதிரியே இது ஒரு அருமையான அனிமே மூவி. இந்த லுக் பேக் பற்றின ஒரு குட்டி ஃபேக்ட் சொல்லவா? இதில் அந்த மிக முக்கியமான 2 கேரக்டர் யார்? ஃபுஜினோ அண்ட் கியோமோட்டோ. அந்த ஃபுஜினோவில் இருக்க ஃபுஜியையும் அந்த கியோமோட்டோ இருக்க மோட்டோவையும் சேர்த்து பாருங்களேன். இந்த ஆனிமே கிரியேட்டரான ஃபுஜிமோட்டோ சென்ஸோட நேம் வரும் பார்த்தீங்களா? அவரு கூட அவரோட ஆனிமேல அவரோட நேமு கூட ஒரு குட்டி ஈஸ்டர் எக்ஸை வச்சிருக்காரு பாருங்களேன். நீ வேறு லெவலியா? ஓவரால் அந்த ஆனிமே பற்றி சொல்லணும்னா 1 hourக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பெக்காக வந்து தான் இந்த ஆனிமே எனக்கு இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஆனிமே தான். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வருடம். நான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகின நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு அனிமே மூவிஸ். பட் நான் ஒரு ஆனிமே மூவி தான் பார்த்தேன். அது லுக் பேக் மட்டும்தான். ஸோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல அனிமே படம். பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்க்கலன்னா கண்டிப்பாக இழப்பு உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு அனிமே மூவி தான் இது. ஏன்னா இந்த அனிமே மூவி பார்த்து முடிச்சுட்டு அழுவுறதா இல்லை சிரிக்கிறதா அந்த ஃபீலிங்கில் வந்து இருப்பீங்க. ஸோ வந்து சைலண்ட் வாய்ஸ் பார்த்துருப்பீங்களா? அந்த அனிமே பார்த்து முடிச்சுட்டு என்ன ஃபீல் இருந்தீங்களோ அதே ஃபீலிங் இந்த அனிமே பார்த்து முடிச்சுட்டும் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு உங்களை தொடர்ச்சியும் சொல்லிவிடுங்க. ஸோ என்னுடைய ஹைலி ரெக்கமெண்டட் ஒரு அனிமே மூவி தான் இந்த லுக் பேக். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாமா? இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அண்ட் பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஓவராக பேச வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாம் அண்ட் டேக் கேர் கைஸ். வரட்டா. அண்ட் எகெயின் சொல்கிறேன், இந்த அனிமே மூவி பார்க்கலன்னா இழப்பு உங்களுக்கு தான். அவ்வளோ அருமையான ஒரு படம்.